அம்மா! புரோகிதரையா, புரோகிதரையா, நல்ல வேலையா உங்களை பாத்துட்டேன். நான் இப்ப உடனே தாயம்மா கிட்ட பேசி ஆகணும். நான் அவங்கள தேடிதான் இப்ப இங்க வந்தேன். முதல்ல நானே அவங்கள தேடி ஆகணுமா? ஏன்னா அவங்க கோயில விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்ப வரல. ஐயா, ஐயா, புரோகிதரையா, அப்படின்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் அத பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நான் ஆதி நாகினி, நீங்க இந்த கோயிலோட பாதுகாவலர். அப்படி இருந்தா ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்குனது யாரு? யாருங்க? யார் இதெல்லாம் உருவாக்குனது? என்ன மன்னிச்சிடுங்க ஆதிநாகினி, அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். ஏன் ஏன் இப்படிலாம் பண்றீங்க பரமேஸ்வரா? ஏன் என்ன மட்டும் ஆயிரக்கணக்கான கேள்விகளோட தனிமையில இருக்க விடுறீங்க? இப்ப எல்லாமே மாறிடுச்சு, வரலாறே மாறிடுச்சு. நான் யார சாத்தான் நினைச்சேனோ அவன் உண்மையா சாத்தான் கிடையாது. அப்புறம் நான் யார என் உண்மையான தோழன்னு நினைச்சனோ அவன் தான் பெரிய திருடன், பெரிய சூழ்ச்சிக்காரன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அப்புறம் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஏன் எதையும் தெரிய விட மாட்டீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படிலாம் ஏன் நடக்குது? நான் என் வீராவை காதலிக்கிறது தப்பா பரமேஸ்வரா? எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா, இப்படிலாம் ஏன் நடக்குது? எல்லா பதிலும் உங்ககிட்டயே இருக்குமா? புரியல. நீ அந்த ஈசன் கிட்ட கேள்விகளை கேக்குற. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஈசன் இருக்கிறாரு, அதனால கேள்வி அவரை கேட்காது, உனக்குள்ளேயே கேளு. ஆனா எனக்கு எந்த பதிலும் இது வரைக்கும். உன் கேள்விக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு தடவை அமைதியான நிலையில உன் மனசு சொல்றது கேளு. உன்னோட உள் மனச பேச விடு. இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கைய வழி நடத்தினதே அதுதான். உன் காதல் தப்பானதான்னு உன் ஆழ் மனசையே கேளு. கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க. இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல, நான் செஞ்சது தப்பு இல்ல. அவ்வளவுதான். இதுதான் உன்னோட பதில்னா அந்த ஈசனோட பதிலும் இதுதான். புரிஞ்சுக்கிட்டியாமா? ரொம்ப நன்றி சுவாமி. சௌபாக்கியவதியா இருமா. நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. ஒரு ஆதி நாகினிக்கு நீதி இது என்ன? நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. நீ எங்க போயிருந்த பவானி? இப்படி பார்ட்டி ஆரம்பிச்சது யாராவது கிளம்புவாங்களா? எவ்வளவு நேரமா உனக்கு ட்ரை பண்ற, நீ போனே எடுக்கல. நான் பயந்தே போயிட்டேன், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? ஏதாவது சொல்லு பவானி. திஸ் இஸ் நாட் டன். இப்பயாச்சும் ஏதாவது பேசு. அட பேசு. தொலைஞ்சு போயிட்டேன். தொலைஞ்சு போயிட்டியா? அப்படின்னா கால் பண்ண நான் வந்திருப்பேன்ல. இல்ல, எனக்கு என்னோட வழி தெரிஞ்சிருச்சு. எந்த வழி உன்னை வந்து அடையுதோ அதுதான் எனக்கான வழி. நான் கதையெல்லாம் விடல, நான் உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை என் மனசுல இருக்க எல்லாத்தையும் இப்பவே உன்கிட்ட கொட்டிட்டேன்னா நீ இதை எப்படி எடுத்துப்ப, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியாது. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு முத தடவையா என் பொண்டாட்டி என்ன அழுத்தமா கட்டி பிடிச்சிருக்கா. ஒருவேளை உன் வாயால அந்த 3 வார்த்தைகளை, அதான் அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டா நான் சந்தோஷத்துல பைத்தியமானால் ஆயிருவேன், ஊமையா கூட போயிருவேன். அதனால நீ சொல்றது சரிதான். அப்ப சொல்ல போனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், சரியா? ஆமா, கீழே என்ன சத்தம் வருது?
என்ன சத்தம் வேணாலும் வரட்டும், கண்டுக்காத. இன்னைக்கு நீ வேணா சொல்லாம விட்டலாம், ஆனா நாளைக்கு நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உன்னை விட ஸ்மார்ட். அதனால நாளைக்கும் என்கிட்ட இருந்து தப்பிடலான்னு திரும்பவும் கனவு காணாத. எந்த கதையும் எடுபடாத. சரி சரி, நீ ஒரு வேலை பண்ண. நீ எனக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்து. டீல். சரியா? நான் அப்ப டீல், சொல்லிடுறேன். டீல், Done, டீல். done. நான் ஞாபகப்படுத்துறேன், கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும். ஆனா திரும்பவும் ஏதாவது கதையை சொல்லி நீ தப்பிக்கலாம் நினைக்காத. இதுக்கு முன்னாடி நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கேனா? இல்ல, ஏன்னா எனக்கு தெரியும், வீரா வீராதான். எப்பவும் மறக்கவும் மாட்டான், எப்பவும் மாறவும் மாட்டான். நீ சொன்னது சரிதான். இனி அவங்கள மேல வர்றதுக்கு முன்னாடி நம்ம கீழே போலாம். வா. இப்ப நீங்கதான். நான் சொன்னதும் மழை வந்துச்சா, நான் சொன்னதும் வெயில் வந்துச்சா. சா, இந்த இடத்துல தான் நீங்க பாடணும். கொஞ்சம் இரு, பாடுங்க. என்ன பாட்டு வரும்? சொல்ல. இருங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இப்படி எல்லாம் ஸ்பீடா தான் பாட மாட்டேங்க. ஐயோ, ஏதாவது யோசனை பண்ணுடி, சீக்கிரம். ஐயோ, பண்ண கூடாது. ஒண்ணும் புரியல. ஏதாவது பாடு. என்ன பாட்டு? பவானி ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பவானி. தந்தாச்சேரி சைடு வா. ஓ பேபி, சே தோத்துட்டு ஆளு சேர்க்கறீங்களா? செத்துட்டா மட்டும் ஜெயிச்சிருவாங்களா என்ன? சொல்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு சாங் சொல்லு. எஸ், அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி நம்ம பக்கம் வந்துட்டாங்க. எஸ் எஸ் எஸ். பவானி இது பின்ன என்ன, எவ்வளவு படத்துல பாத்திருக்கீங்க, அண்ணி எல்லாம் குழந்தைனாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணி இனிமே எங்க சைடு தான். அப்படித்தானே? எனக்கு தெரியும், அப்படித்தானே? வாய மூடுறியா? என்ன சும்மா அண்ணின்னு சொல்றதால மட்டும் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சுக்காத. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணனு உனக்கு நல்லாவே தெரியும். டாக்ஸ் பொங்கை, டேய் நீங்க எங்கடா போனீங்க? அதோ வரேனே. சீக்கிரம் கீழே வாடா. வந்துட்டேனே. அம்மாடி, தூங்குவோம். இன்னைக்கு தபிஷ் என்ன வேலைக்கு போவாரு, நம்ம டிரைவுக்கு போலாம். லாங் டிரைவ் போலாம். இன்னைக்கு நம்ம அவுட்டிங் போறோம். அங்க இருக்க கிளைமேட், மலைகள், அப்புறம் சரக்கு, அப்புறம் அழகழகான பொண்ணுங்க, அவங்களோட செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். அங்க போனதான் தண்ணி நினைச்சேன். சரி சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நம்ம Are you சீக்கிரம் ready? அங்க போய் கிளிக்கிறோம். அண்ணா வீரா முகத்தை மேல வை. வீரா முகத்தை மேல வை. சாப்பிடும்போது கவனமா சாப்பிடணும்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ற? தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். What the hell? உனக்கு என்ன பைத்தியமா? அட பொறை எறிச்சு, அதுக்கே இப்படி ஓவராக்ட் பண்ற? Is she mad or what? இவ ஏன் இப்படி பண்றா? முட்டை தலைமையில ஏறிடும். இங்கிருந்து கிளம்பு. எதுக்கு என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? போ தக்ஷ், ப்ளீஸ் அவளை இங்கிருந்து போ சொல்லு. என்ன வேணும்? திரும்பவும் எனக்கு அறிவுரை பண்ண வந்திருக்கியா? இல்ல அதுக்கான காலம் எல்லாம் கடந்துருச்சு. நீ இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ சட்டத்தை மீறிட்ட, அதனால நீ என்ன செய்யணுமோ அத செய். என்ன, நான் உனக்கு புரிய வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் திரும்ப அதை பண்ண போறதில்ல. ஆமா, நான் சட்டத்தை மீறிட்டேன் தான். ஆனா எடுத்த முடிவு தப்பானது கிடையாது. என் தேர்வு தப்பு இல்ல, என்னோட வீர தப்பானவன் கிடையாது. வீராவோ இந்த வீட்டுல இருக்க மத்த கழுகுகளும் பொண்ணுங்களை கிள்ளுக்கேறியா நினைக்கிறாங்க. அப்பா அவங்களோட உயிரை பறிக்கிறாங்க. ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டாங்க. இப்ப இல்ல, சத்தியுகத்துல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீராவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தமும் இல்ல. இத எல்லாம் வீரா வீட்டுல இருக்கவங்க மட்டும் தான் பண்றாங்க. வீராக்கு என்ன நடக்குதுன்னு உண்மையா எதுவுமே தெரியாது. உண்மையா அவனுக்கு தெரியாது. ஓ, ஆஹா, வாவ் வாவ்.
தாயே உங்க கால் எங்க இருக்கு தேவி? ஏன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உன் கணவரை தவிர மத்த எல்லாரும் கெட்டவங்களா? உன் கணவரும் இந்த வீட்டுல தானே இருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கொலை பண்றாங்க, பாவம் பண்றாங்க, மக்களை எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு இது தெரியாது. பாவம் பச்சை புள்ள. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் தேவதைகளோட உலகத்துல இருந்து வந்தவன் தான். எங்க உலகத்துல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, நானும் நல்லவன் தான். ஆனா நான் முட்டாள் இல்ல ஆதிநாகினி. அவனோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னென்ன வேலை பண்றாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது ஆதிநாகினி. பார்த்துக்கிட்டே இரு. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? கவனமா இருங்க முட்டாள்களா. என்னோட பாசல் எப்ப வேணாலும் வரல. நீ சொன்ன பிளான் கண்டிப்பா நடக்கும்ல? வீராவும் பவானி கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணையவே மாட்டாங்க. என்ன என் பிளான் அந்த அளவுக்கு கஷ்டம். இப்ப படிக்கும் பாரு. பிக்னிக் போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? டேய், நீங்க 2 பேரும் இந்த பொண்ணுங்க பின்னாடி தானடா சுத்துறீங்க? இருமா, எப்ப போறோம்? அவளுங்களும் கூட வருவாளுங்களா? ஆமா, இந்த ஆன்ட்டி யாரு? அவளுங்களோட அம்மா. ப்ரோ, இந்த கிழவிய பெரியப்பா சைட் அடிக்கிறாரா இல்ல எங்க அப்பா சைட் அடிக்கிறாரான்னு தெரியல. வாய் மூடுங்கடா. பொறுக்கீங்களா? ஓ தபிஷ் அண்ணன், இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்துச்சு? இவ என்னோட ஒய்ஃப்டா. மாப்பிள்ள, பிளானிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே. அம்மா, மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்க. என்ன எல்லவிடாது? அவ பொண்ண நீ சைட் அடிக்கிற, என்ன மருமகங்கிறா? உங்க பர்சனாலிட்டி அப்படின்னு. வீரா தம்பி, நீங்க நிக்கிறீங்க, உட்கார்ந்து பேசலாமே. அப்புறம் என்ன கேட்டா நாம எல்லாரும் மகாபலிபுரம் போனா நல்லா இருக்கும். நோ மாம், ஸ்விட்சர்லாந்து போலாம். ஸ்விட்சர்லாந்து போறதுக்கு உங்க அப்பாவா பணம் கொடுப்பாரு? எங்களோட அப்பா இல்லம்மா, தட்சோட அப்பா தருவாரு. கரெக்ட் தான் பேபி.